ஐயா, உங்க கூட இருக்கிற அன்பழகன் பணம் வாங்கிட்டு தான் மாவட்ட செயலாளர் புதிய நிர்வாகிகள் போடுறாங்கன்னு அன்பழகன் மீதையும் ஜிபிஎம் மணி மீது கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது உண்மைதானா? பக்கத்தில் அவரு பணம் வாங்கிட்டு அன்பழகன் பணம் வாங்கிட்டு இந்த நாட்டிலே இல்லை, சுத்தி நேர்கள் இன்றைக்கு மலையாள சிங்கப்பூர் அப்புறம் அமெரிக்கா போயினே இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் மொத்தம் நிற்கிறாரு, இங்க இருக்காரு. அவர் தான் நீங்க கேட்கணும். அதாவது இனி அன்புமணி ராமதாசுடன் பேச்சுவார்த்தை இருக்குமா இருக்காதா, என்ன பதில் அவர்கிட்ட? அதாவது ஒரே தீர்வு தம்பி, நான் செயல் தலைவராக இரு என்று என்னுடைய அப்பா சொன்னார். அது மந்திர சொல்லு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அது மந்திர சொல்லு. செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன், இல்லை என்று அதுவும் வேண்டாம் என்று அப்பா சொன்னார். சாதாரண தொடராக இருந்த அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வேன். அதாவது இதிகாசம் புராணங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குது. அந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க, நீங்க கம்பராமாயணம் படிச்சிருக்க மாட்டீங்க, டிவியில பார்த்துருக்கேன். அதுல ராமனை காட்டுக்கு போக சொல்லி எத்தனை வருஷம்? 14 வருஷம். யார் சொன்னது? தசரத சக்கரவர்த்தி தந்தை 14 வருஷம் போவார். அப்போ ராமனுடைய முகத்தை கம்பர் வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்? அன்பலர்ந்த தாமரை போல். என்ன அர்த்தம்? ஆமா, அன்பலர்ந்து இன்றைக்கு மலர்ந்த தாமரை போல் அவர் முகம் இருந்ததுதான். 14 வருஷம் வனவாசமே காட்டுக்கு போய் அப்புறம் என்ன நடந்த ராமாயணம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு உதாரணம். இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன தீர்வு? நீங்க திரு அன்புமணி அவர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர்களுக்கு நீக்க? அது நீக்க மாட்டேன், அது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன். தலைவர் மாற்றப்பட்டாருன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு தகவலோ அல்லது கடிதமோ கொடுத்திருக்கீங்களா? தலைவர் மாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லி முறைப்படி தேர்தல் ஆணையத்துல அந்த தகவல் சொல்லலாம். ஆமா, அதெல்லாம் ஒரு சடங்கு, அதை செய்யத்தான் ஆகணும். நாங்க ஒன்றும் இப்ப இந்த சிக்கல் போய்கொண்டிருந்தாலும் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு, நல்ல தீர்வு நடந்து இது முடிந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையினாலே அதை கொடுக்கல. பாமக நிறுவனர் அவர்களுக்கு நிர்வாகிகளை நீக்க அதிகாரம் கிடையாது, தலைவராகிய எனக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அதனால் நீங்க நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே பதவியில நீடிக்கிறான்றாங்க. நிர்வாகத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நான் சொல்லிட்டேன். நான் நிறுவனர் தலைவர் சொல்லியாச்சு. இப்போ ஓட்டு போடுற மக்கள், வாக்களிக்கிற மக்கள், அது 18 வயசோ அல்லது 90 வயசோ அதுக்கு மேலேயோ எல்லாம் என் பக்கம் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் நீங்க எங்கேயா போய் கேட்டு பாருங்க, ஒரு கிராமத்துக்குள்ள போய் இதை சொல்லி பாருங்க. அதாவது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மக்கள் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம். நாட்டு மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்கான கட்சி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சாதிக்கு 324 சாதிகள் சமநிலையோடு இருக்க வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக 324 சமூக மக்களுக்காக பாடுபட்டு வருகிறவன் என்றான். அதிமுக பேச்சுவார்த்தை கூட இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் போது திரு குருமூர்த்தி அவர்கள் தான் போனாரு. அந்த கட்சி நாளா உடைஞ்சிருச்சு. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் பாமகவுக்கு வந்துருமோ அப்படின்ற பயம் உங்கள் தொண்டர்கள் மத்தியில இருக்கு, மக்கள் மத்தியிலும் இருக்கு. உங்களுடைய நல்லெண்ணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கேள்வி. அவரு பதில் சொல்லுவாரு, உங்ககிட்ட கேட்கற நல்ல கேள்வி என்ன?